மக்களே பாருங்க, இங்க வெள்ளை நாவல் பழம் இதுதான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சி பக்கத்தில் கோணை என்ற கிராமத்துக்கு அருகில் ஒரு ஏரியில் நாவல் காடு. அந்த காட்டில் சில மரங்கள், வெள்ளை நாவப்பழங்கள் உள்ளன. இதை பாருங்கள். இது போல காடுகளை நாம் இறப்பதற்குள் நாம் இருக்கும் இடத்தில் உருவாக்க வேண்டும். இது ஒரு ஏரி. ஏரியின் நீர்பிடிப்பு பாருங்க, வேறு எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு. ஒரு ஆள் உயரத்திற்கு தண்ணீர் நிற்கும் போல தண்ணீரிலும் வளரக்கூடிய சக்தி படைத்தது. நல்ல முறையில் வளர்ந்து மிகப்பெரிய காடாக உருவாகியிருக்கு. பாருங்க பாருங்க மக்களே, கீழே குனிந்து பார்த்தாலும் காடுதான், நிமிர்ந்து பார்த்தாலும் காடுதான். இங்கே இருக்கும் காடுகள் இதுவரை என் வாழ்நாளில் கண்டிடாத அளவிற்கு மிக அற்புதமாகவும் அழகாகவும் பிரமாதமாகவும் வர்ணிக்க வார்த்தைகளே கிடைக்கவில்லை. அவ்வளவு வார்த்தைகளை சொன்னாலும் இதற்கு பத்தாது. அந்த அளவிற்கு அழகான ஒரு காட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும், இது மனிதர்கள் உருவாக்கியதற்கான சான்று. ஒவ்வொரு மரமும் நேர் நேராக சாலை சாலையாக நடப்பட்டிருக்கு பாருங்க. இதோ இதுதான் பசுமை உலகம். இது மனிதர்கள் நினைத்தால் சாத்தியம்தான். காடுகளை வெட்டி அழிப்பதே நமது நோக்கமாக இருக்கிறது. இதே போல காடுகளை உருவாக்குவதும் நம் நோக்கமாக மாற வேண்டும். பார்த்தீர்களா? இந்த காட்டை பாருங்கள். இப்போதெல்லாம் ஆக்கிரமித்து அதில் விவசாயம் செய்து நெஞ்சை விளைவிக்கிறோம். இந்த இயற்கை காடு நமக்கு கொடுத்த பழங்களை பாருங்கள், பசுமை போர்வையை பாருங்கள் இந்த இடத்தில்.